வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ டெட் எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் எதிர்பார்த்த அளவுக்கு கேள்வி ரொம்ப ஈஸியாக கஷ்டமாக பாஸ் பண்ணிவிடுவீங்களா அப்படின்ட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு டெட்டில் பாஸு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்கோர் பயந்துட்டுருக்கேங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டியோட புரியுங்க. ஸோ டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. ஆனால் 75 எடுத்தாலே பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு தாங்க இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது இப்படி தாங்க இருக்குது. ஒவ்வொரு தேர்வர்களுமே டெட் தேர்வுக்கான எப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வரும், என்ன இந்த டெட் தேர்வை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதல் விஷயம், ரெண்டாவது விஷயம், நான் 3 விஷயத்தை உங்களுக்காக சொல்ல போகிறேன். மற்ற மாநிலங்களில் டெட் தேர்வு எழுதி அப்படின்றது ஸோ என்சிஆர்டியோடைய விதிமுறைகள் படி வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை யாராலையுமே மாற்ற முடியாது என்ற சூழ்நிலை தற்பொழுது வந்திருக்கு. இதற்கு உதாரணம் அப்படின்றா உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது அரசு பள்ளிகளில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் கட்டாயம் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தீர்ப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டெட் அப்படின்றது அவசியமான ஒன்று தான். எந்த ஒரு அவசியமான எழுதுவதற்கும் எல்லா தேர்வு எழுதுவதற்கும் இது ரொம்ப அவசியம். ஸோ இன்னும் சில மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் மதிப்பெண்கள் டெட் தேர்ச்சியில் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. ஸோ 75 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 82 மார்க்கு தான் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் என்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எஸ்டி கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பண்ணுறப்ப இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த டெட்டோடைய பாஸில் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மதிப்பெண்கள் எடுத்தால் அது பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டுமே அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கொடுத்து அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற விகிதமே சரியாமல் புரியாமல் போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ இரண்டாவதாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சு எக்ஸாமுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா. ஸோ டெட் தேர்வு எழுதி 82 மதிப்பெண்கள் கிடையாது 75 எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட போகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரும் வர இருக்குங்க. ஸோ நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சிபிடி எக்ஸாம் எல்லாம் எழுத கிடையாது. ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் ரிசல்ட் அப்டேட்டுக்கலாம். ஸோ ஓஎம்ஆர் எக்ஸாமு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 தினங்கள் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதியே பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் பேப்பர் 1 ரிசல்ட்டும் பேப்பர் 2 ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு உடனடியாக பேப்பர் வேல்யூவேஷன்லாம் நடக்கும். ஓஎம்ஆர் எக்ஸாமுன்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 10, 15 அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே நமக்கு கிடைச்சிருங்க. ஸோ இப்போ தான் நம்ம எல்லாருமே இந்த ஸ்பெஷல் டெட் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. ஜனவரி மாதத்துலேருந்து அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு உங்களுக்கு டெட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.